ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கேரிஸ்டன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி மட்டன் குருமா. இதை செய்கிறது ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கிறேன். குக்கர் சூடான பிறகு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை மூணுத்தையும் ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பொடியிலேருந்து 1 டீஸ்பூன் நான் இதில் சேர்த்துக்கிறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாயை கீரி இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கிறேன். வெங்காயத்தோட பச்சை வாசனை போன பிறகு நான் இங்கே இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கிறேன். நான் இங்கே 1/2 கிலோ மட்டன் யூஸ் பண்ணுறதுனால 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை நான் இதில் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போன பிறகு நான் ஏற்கனவே 1/2 கிலோ மட்டனை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். மட்டன் பீசஸை நான் இதில் சேர்த்துக்கிறேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கிறேன். நான் இங்கே 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டை நான் இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளியோட பச்சை வாசனை போன பிறகு நான் இங்கே 1 சொம்பு தண்ணியை சேர்த்து மட்டனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ குக்கருக்கு மூடியை போட்டு நான் மட்டனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். மட்டன் வேகிறதுக்கு எவ்வளோ விசில் கொடுக்கணுமோ அவ்வளோ விசில் கொடுத்து மட்டனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், மட்டன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கை நான் இதில் சேர்த்துக்கிறேன். 2 உருளைக்கிழங்கை நான் சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்கோட பீசஸை நான் இதில் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கை சேர்த்த பிறகு நான் இங்கே 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். குருமா நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வரதுக்காக நான் இங்கே தேங்காய் பேஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் சேர்த்த உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். சேர்த்த உருளைக்கிழங்கு வெந்த பிறகு நான் இங்கே 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்து மிக்ஸ் பண்ண பிறகு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, நல்ல சுவையான மணமான மட்டன் குருமா தயார். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் பண்ண ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.